ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸு, ஃபுட்டுக்கான ஏரியாஸு இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தென்காசியோட முக்கியமான புனித ஸ்தலமான தென்காசி விஸ்வநாதர் கோவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இதுதான் தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் ஏரியாங்க. அங்கே எக்ஸிட் ஆகிட்டு இருக்கு பாருங்க பஸ்ஸஸ். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தா இது என்ட்ரி. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். நிறைய டாக்ஸிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். நீங்க குற்றாலம் எல்லாம் போகணும்னா நான் ஒரு ஈவினிங் நைட் டைம் எடுத்துட்டு இருக்கேங்க, ஒரு 7 மணிக்கு. உங்களுக்கு டே டைம்லயும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நைட் டைம் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும். அதனாலதான் நைட் டைம் உங்களுக்கு எடுக்கிறேன். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, இதுதான் பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம் ஏரியாங்க. தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட். 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்ட். மொஃபசில் பஸ்ஸஸ் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். குற்றாலம் இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். குற்றாலம், செங்கோட்டை, பண்பொழி இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். உள்ள எவ்வளவு டூரிஸ்ட் வேன்ஸ் அண்ட் டாக்ஸிஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஸோ குற்றாலம் சுத்தி, தென்காசி சுத்தி இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்க்கும் நீங்க இங்க இருந்து ஹையர் பண்ணிக்கலாம். குரூப்பாலாம் வந்தீங்கன்னா பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. மக்களே, இது தென்காசியில இருந்து கடையநல்லூர் போற பஸ்ஸுங்க. நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்றாங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இலத்தூர் போற பஸ். இலத்தூர் அச்சன்புதூர் SBKT. அங்க நிறைய குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு குற்றாலம் எல்லாம் போகுங்க. இங்க இருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் குற்றாலம். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். எவ்ரி 5-10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பஸ் கிளம்பும் குற்றாலத்துக்கு. புது பஸ் ஸ்டாண்டுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஷட்டில் பஸ்ஸஸ் 10 ரூபா தான் புது பஸ் ஸ்டாண்டுக்கு. இது செங்கோட்டை டு சங்கரன் கோவில். ஸோ இங்க போயிட்டு ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பசார் ஸ்ட்ரீட் மாதிரி. அங்கிருந்து அப்படியே நம்ம கோவிலுக்கு போயிடலாம். கோவிலும் இங்கிருந்து நடக்கிற தூரத்துல தான் இருக்கு. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே ஒரு ஆவின் மில்க் பார்லர் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் காலையில காமிக்கிறேன், இல்ல திரும்பி வரும்போது காமிக்கிறேன். இப்ப டெம்பிள் ஏரியா போலாம். இங்க பாருங்க, JKT டிராவல்ஸ், இதெல்லாம் டூரிஸ்ட் ஆபரேட்டர்ஸ். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரீட் போகுது பாருங்க. இந்த ஸ்ட்ரீட் வழியாவும் கோவிலுக்கு போகலாம், அந்த ஸ்ட்ரீட் வழியாவும் கோவிலுக்கு போகலாம். நாம இந்த ஸ்ட்ரீட் வழியா போகலாம். நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஃபுட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைனா டூரிஸ்ட் வண்டியாக போயிட்டு இருக்கு பாருங்க. தமிழ்நாடு, கேரளா நிறைய டூரிஸ்ட் வண்டிங்க போயிட்டு இருக்கு. பேக்கரிஸ், மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. தென்காசியோட மோஸ்ட் ஹேப்பனிங் ஏரியான்னு வச்சுக்கோங்களா, கோவில் சுத்தி இருக்கிற ஏரியாஸ். மக்களை, கோவிலுக்கு போற ஸ்ட்ரீட் குள்ள வந்தாச்சுங்க. நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபேன்சி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நல்ல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஷாப்பிங்க்கு நல்ல ஏரியா. பூக்கடைகள்லாம் இருக்கு பாருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எவ்வளவு விதவிதமான மாலைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களா. செம்ம கலர்ஃபுல்லா இருக்குல்ல. வாட்ச் ஷாப்ஸ், கவரிங் நகைகள். மக்களே, மார்க்கெட் ஏரியாதனால கொஞ்சம் சவுண்டா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. எவ்வளவு ஹாப்பனிங்கா இருக்கு பாத்தீங்களா. ஈவினிங் டைம் அப்படியே தென்காசி சாரல் மலை வீசும், அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை காற்று வீசும். சூப்பரா இருக்கும் இங்க கிளைமேட் எல்லாம். ஒரு டிஃபன் சென்டர் இருக்கு பாருங்க. ஸோ இதுவும் காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈவினிங் டைம் செம்ம பாப்புலரா இருக்கும் இந்த ஏரியா. இங்க பாருங்களா, இங்கேயும் உங்களுக்கு மினி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க இறங்கிட்டீங்கன்னா கோவிலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம்.
வேல் டிஃபன் சென்டர் சைவத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க பாருங்க ஃபுல்லா எவ்வளவு விதவிதமான ஸ்நாக்ஸ் இருக்கு பாருங்க. பால் பன்னு, வடை, பஜ்ஜி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு பாருங்க. ஜெகஜோதி மக்களே, தென்காசியில பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, கோவிலுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுல சாப்பிடுற மாதிரியே சாப்பிடணும்னா வேல் டிஃபன் சென்டர்ல சாப்பிடலாங்க. சித்ரானங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி செட்டு, இதெல்லாமே இடியாப்பம், இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இங்க. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்தீங்கன்னா போதும், அந்த டெட் எண்ட் ஜங்ஷன்ல உங்களுக்கு நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்ல உங்களுக்கு வேல் டிஃபன் சென்டர் இருக்கும். ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். நேற்றும் இங்கே தான் சாப்பிட்டேன், இன்னைக்கும் இங்கே தான் சாப்பிட போறேன். மக்களே, நம்ம டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே இந்த ஜங்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பினோம்னா கோவில் தான். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தாங்க. அங்கங்க தேங்காய் மாங்காய், பட்டாணி சுண்டல், கார்னு எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. எப்படி ஜெகஜோதியா இருக்கு பாருங்க ஏரியாவே. பானிபூரி கடைகள்லாம் இருக்கு. சாட் ஷாப்ல தான்ப்பா எப்பவுமே பிஸியா இருக்காங்க மக்கள். கோவிலுக்கு போற வீதி எப்படி ஜெகஜோதியா இருக்கு பாருங்க. எல்லாம் ஈவினிங் டைம் ஆனாதான் வெளியே வராங்கப்பா வீட்டை விட்டு. மக்களை, கோவில் பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்டுங்கிறதுனால நிறைய வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரு, டிசைனர் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்கு பாருங்க. நைட் நேரத்துல நாம ஒரு 7:30 மணி போல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் பேக் விற்கிற ஷாப்ஸு, குட்டி குட்டி மெடிக்கல்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. தென்காசிஸ் பாப்புலர் பஜார் ஏரியா. இதுக்கு வந்து வடக்கு மாசி வீதிங்க. கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. மக்களே, நம்ம கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம வடக்கு நம்பர்ஸ் பாருங்க, பலூன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. வடக்கு நண்பர்ஸ் இல்லாத இடமே கிடையாது போல தென்னாட்டுல. எல்லா ஊர்லயும் இருக்கானுங்க பசங்க. பையாஸ் யூபி பீகார்ல இருந்து வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஷேர் ஆட்டோஸ் வருது, உங்களுக்கு கோவில் வரைக்குமே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. பிடிஎஸ்ஆர் சில்க்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, மை லிட்டில் ஒன், குழந்தைகளுக்கான துணிகள். இது பிடிஎஸ்ஆர் பாப்புலர் போல. எவ்வளவு பெரிய சில்க் ஷாப் பாருங்க. உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிராபிக் தாங்க. கோவிலுக்கு போற மக்கள் இங்க பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க போல கார்ஸ. ரோடு ஃபுல்லா காரா இருக்குப்பா. ஈவினிங் டைம் எல்லாம் வந்து வழிபாடு நடத்த வருவாங்கல்ல, சாயந்தர பூஜை பாக்குறதுக்கு, அந்த கூட்டம் போல. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் ஏரியாஸும் ஃபுல்லா இருக்கா. அதனால மக்கள் கூட்டம் அலைமோதுதுங்க. நிறைய செப்பல் ஷாப்ஸ், எவ்வளவு கவரிங் நகை கடைங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரெடிமேட்ஸ். சென்னை ஸ்வீட்ஸ் இருக்கு, மகாலட்சுமி கார்மெண்ட்ஸ், ஃபுல் ஷாப்பிங் ஏரியா போல் இருக்குங்க. அஜந்தா ரெடிமேட்ஸ், வாக்கரோ செப்பல்ஸ், கார்மெண்ட் ஷாப்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள்னு எல்லாமே கிடைக்குதுங்க இங்க. மக்களை, கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஷேர் ஆட்டோலாம் இங்க இறக்கி விட்டுருவாங்க. இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா போதும், உள்ள கோவில் ரீச் ஆயிடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஜி புக் சென்டர்னு ஒரு கடை இருக்கு. மகேஸ்வரி ஸ்வீட்ஸ், மேல என்ன தாஜ்மஹால், ஃபேன்சி டெய்லரிங், பியூட்டி பார்லர், இல்லாத பொருட்களே இல்ல போல இந்த ஏரியால. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் நிறைய இருக்காங்க. கார்னு, அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய், பட்டாணி சுண்டல், இது விற்கிற கடைங்க எல்லாம் ஃபுல்லா இருக்கு. இது கோவில் தேர் நிக்கிற இடம் இருக்கு பாருங்க, தேர்முட்டி. மக்களே, நம்ம ஆல் த வே பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ஷாப்பிங் ஏரியா வழியா வந்தாச்சுங்க. டின்னரும் சாப்பிட்டு வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்ஸ் மலை அடிவாரத்துல இருக்கிறங்காட்டி மங்குஸ்தானு, பிளம்ஸ்னு நிறைய விதவிதமான எக்ஸாட்டிக் பழங்கள் எல்லாம் கிடைக்கும். பாம்பே ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, டெக்ஸ்டைல் ஷாப்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே கவின்ஸ் கார்னர்னு ஒன்று இருக்கு.
ஷாப்பிங் பாப்புலர் இதுல இருக்காங்க, பிஸி ஷாப்பிங் ஏரியால இருக்காங்க. ஹாய், இது வந்து கோவிலுக்கு போற வழி. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கோவில் பக்கத்துல. இங்க தெரியுது பாருங்க கோவில் கோபுரம், காசி விஸ்வநாதர், தென்காசி விஸ்வநாதர் கோவில். மெஜஸ்டிக்கா இருக்குல்ல. மக்களை கோவில் ஃப்ரண்ட்ல வந்தாச்சுங்க. எத்தனை பழக்கடைகள் இருக்கு பாத்தீங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு முதற்கொண்டு எல்லாமே கிடைக்குதுங்க கோவிலுக்கு ஆப்போசிட்ல. இதுவும் ஃப்ரூட் ஷாப்ஸ் தான். இது கோவிலோட என்ட்ரன்ஸ். கோவிலுக்குள்ள வந்து உங்களுக்கு பேக்ஸ், போன்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்க பாதுகாக்கிறதுக்கு வந்து பாதுகாப்பு அறைன்னு வச்சிருப்பாங்க என்ட்ரன்ஸ்லயே. அங்க சப்மிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ள போயிடணும். எவ்வளவு கூட்டம் பாருங்க. வாவ், அருமையா இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்களேன், பிறை நிலா. பிறை நிலாக்கு பக்கத்துல கோபுரம். ஐயோ, காண கிடைக்காத காட்சிங்க. அருட்பெருஞ்சோதி. மக்களே கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. எல்லா மக்கள் உள்ள போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து வெளியே உட்கார்ந்து இருக்காங்க போல. வேற லெவலுங்க. அப்போ என்ன வேலைப்பாடுகள் இப்போ சாமி அநியாயத்துக்கு இருக்குங்க. முன்னாடி ராஜகோபுரம் காண கண்கோடி வேண்டும் போல. தென்காசி விஸ்வநாதர் கோவில் கோபுரத்தை பார்க்க அவ்வளவு அழகு, அம்புட்டு அழகுப்பா. இங்க பாருங்க, 2 யானை வரவேற்குது. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு மையம் சொல்லிட்டு. ஸோ அங்கதான் நம்ம பேகு, மொபைல் எல்லாம் போட்டுறணும். காஃபி ஷாப்ஸ், பேக்கரி எல்லாம் இருக்கு. ஸோ பேக் எல்லாம் போட்டு நீங்க உள்ள போய் வழிபட்டு வர வேண்டியதுதான். மொபைல்ல இருந்து எதுவுமே கொண்டு போக முடியாது உள்ள. மக்களை கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற சிட் அவுட் ஏரியால இருக்கோம். இங்க பாத்தீங்களா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா வித்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்க. ஸோ இங்க வந்தா ட்ரை பண்ணுங்க, ஓகேவா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பஜார் ஷாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாம் விற்கிற கடை ஒன்று இருக்கு, துளசி மலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை சாமானங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த கடையில. சூனியர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பூஜை ரூம்ல வைக்கிறது, அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மஞ்சள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி, துளசி, சந்தனம், ஜவ்வாது, விபூதி, தாலிக்கயிறு, பாட்டு புஸ்தகங்கள் எல்லாமே இங்க வாங்கலாம் போல. இந்த பூஜை ரூமுக்கு தேவையான எல்லாமே இங்க கிடைக்கும். பக்தி பரவசமா இருக்கா மக்களே. அப்படியே பூஜை சாமான் எல்லாம் வாங்குற கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஏரியால தான் வந்து உங்களுக்கு மொபைல் லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. லாக்கர்ஸ் உள்ள இருக்கு பாருங்க. ஃப்ரீ ஃபுட்வேர் கவுண்டர். செப்பல் எல்லாம் நீங்க இங்க போட்டுக்கலாம், ஃப்ரீயாவே போட்டுடலாம், அதுக்கு காசு கிடையாது. காலனி, கைபேசி, உங்களோட பேக்ஸ் இதெல்லாம் மட்டும் இங்க கொடுத்துடணும் லாக்கர்ல. மாலை எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு பக்கத்திலேயே மாலை கடையெல்லாம் இருக்கு. வாங்கிட்டு அப்படியே இந்த கியூல போயிட வேண்டியதுதான் உள்ள வழிபாடு செய்யறதுக்கு. நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. பக்தர்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருக்கு. மக்களே, தென்காசியில மக்களோட முக்கிய ஹேங் அவுட் பாயிண்டே வந்து கோவில் தான் போல இருக்குங்க. நம்ம காசி விஸ்வநாதர் கோவில் முன்னாடி உட்கார்ந்துட்டு காத்து வாங்கிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே பிளிஸ்ஃபுல்லா வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எல்லா ஊர்லயும் பீச், பார்க்குன்னு போனா இங்க வந்து காசி விஸ்வநாதர் கோவில் முன்னாடிதான் வந்து கெட் டுகெதரே நடக்குதுங்க. காத்தும் நல்லா சில்லுன்னு வீசுதா, ரொம்ப ஹீட் எல்லாம் இல்ல. ஸோ மக்கள் உட்கார்ந்து பேசுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளேஸ். நல்லா விசாலமான இடம் இருக்கு முன்னாடி, கோவில் முன்னாடி. எந்த வித கதை கூட்டம் எல்லாம் இல்லாம, குப்பை எல்லாம் போடாம நல்லா நீட்டா வச்சிருக்காங்களா, அதனால சூப்பரா உட்காந்து எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்பீக்கர் தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கு, தமிழ்லயும் மலையாளத்திலயும். பேக்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு போகணும், மொபைல் எல்லாம் உள்ள அலவுட் இல்லைன்னு. மக்களே, கோவிலுக்கு முன்னாடி அழகா உட்காந்து காத்து வாங்கிட்டு ஹேங் அவுட் பண்ணியாச்சுங்க.
அப்படியே காசி விஸ்வநாதர் கோவில் முன்னாடி எவ்வளவு வைப்பா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா போத்தி கேன்டீன் இருக்குங்க. வெஜ் சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு. டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஐயங்கார்ஸ் பேக்கரி இருக்கு. முரளி டிஃபன் சென்டர்னு இன்னொரு டிஃபன் சென்டர் இருக்கு. சரவணாஸ் கஃபே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுட்டுக்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், ஷாப்பிங்க்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, மோகன்ஸ், புராதான பெரிய லாலா கடை, ஸ்வீட் கடை, நல்ல ஃபேமஸான பிராண்ட்ஸ் இதெல்லாம் சவுத் தமிழ்நாட்டில். நிறைய டிஃபன் ஷாப்ஸ் இருக்குங்க. இங்க ஒரு டிஃபன் ஷாப் இருக்கு பாருங்க. கோவில் தாண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களா, கோவிலை சுத்தி இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்லயுமே வந்து உங்களுக்கு ஷாப்பிங்க்கு பிஸியான ஏரியாஸ் தான். ஐ திங்க் இது வந்து தெற்கு மாசி வீதின்னு நினைக்கிறேன். இங்க ஒரு சரவண பவன் ஹோட்டல் இருக்கு பாருங்க, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறனால. எல்லா பக்கம் ஷேர் ஆட்டோ சவுண்ட் தான். எவ்வளவு பார்க்கிங் கார்ஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்களா. எல்லாம் இங்க வந்து கார் போட்டு தான் வந்து ஷாப்பிங்க்கு போவாங்க போல. அங்க ஒரு ஆனந்த் பவன் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. மக்கள் இங்க பாத்தீங்களா, அந்த சீப் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபாயில இருந்து 700 ரூபாய்க்குள்ள எல்லா நிறைய பொருட்கள் கிடைக்கும் போல இந்த ஷாப்ல. சீப் ஷாப், அக்னி கம்ப்யூட்டர்ஸ், பாட்டா ஷோரூம், ஆனந்த பவன். மலையாளத்திலே எழுதி இருக்காங்கப்பா. இது பார்டருங்கிறதுனால நிறைய மலையாள மக்களும் இருக்காங்க. கோவில்லே கூட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து தமிழ்லயும் சொன்னாங்க, மலையாளத்திலயும் சொன்னாங்க. மக்களே, இந்த சீப் ஷாப் ஆனந்த பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பாட்டா ஷோரூம் இருக்குங்க. 2 ஷோரூம் இருக்கு. பாட்டா எம்கேஎம் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஷாப். இங்கேயும் ஃபுல்லா மலையாளத்துல எழுதியிருக்காங்க பாருங்க. பந்தன் பேங்க். இது அவ்வளவா கூட்டம் இல்லை. வடக்கு மாசி வீதி நல்ல கூட்டமா இருந்துச்சு. இது ஓரளவுக்கு நடமாட்டம் உள்ள ஏரியா மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் தான். நல்லா இருக்குல்ல. கோவில் சுத்தியும் வந்து நல்லா ஹாப்பனிங் பிளேசஸ், ஷாப்பிங்க்கு, ஃபுட்டுக்கு, ஹேங் அவுட் பண்றதுக்கு. கோகுலம் பக்ஷணங்கள், லட்டு, முந்திரி கொத்து, போலி, சோமாசி, நெய் லட்டு, ரவா லட்டு, தேன் குழல். சூப்பரா இங்க ஒரு நொறுக்கு தீனி கடை இருக்குங்க. கோவிலுக்கு பக்கத்துல என்னென்ன டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு பாருங்க தென்காசியில. மக்களே, இந்த மாதிரி மினி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா கோவில் பக்கத்துல இருந்து தென்காசியில இருக்கிற மற்ற ஏரியாஸ்க்கெல்லாம் போகும். ஸோ இன்கேஸ் நீங்க மினி பஸ்ல வர்றதுனால வந்துக்கலாம், இல்ல இருக்கவே இருக்கு ஷேர் ஆட்டோஸ். அந்த மியூசிக் தான் இந்த வீடியோல நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி 1 minute வந்து ஒரு ஷேர் ஆட்டோ கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு ஷேர் ஆட்டோ ஓடுது தென்காசி டவுனுக்குள்ள. இன்னொரு ஷேர் ஆட்டோ வந்துருச்சு பாருங்க. மக்களே, மறுபடியும் நம்ம கோவில் ஃப்ரண்ட்ல இருக்கோங்க. இந்த பக்கம் ஒரு தேரடி மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்தா சூப்பர் மார்க்கெட்ஸ், அது போக பாத்தீங்கன்னா ஷோபா ரெடிமேட்ஸ், வாக்கர், செப்பல்ஸ், இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியா நீண்டுட்டே போகுதுங்க. கோவில் சுத்தி இருக்கிற பஜார் ஏரியால நல்லா ஹாப்பனிங் ஏரியா மக்களே. ஷோபா ரெடிமேட்ஸ், சௌதா எலக்ட்ரிக்கல்ஸ், வாக்கர், செப்பல் கடைங்க. இன்னும் அங்க போனா ஃபுல்லா பஜார் ஏரியாஸ் தான். மக்களே, கோவில் ஏரியாவை சுத்திட்டு கிளம்பியாச்சுங்க. நான் காலையில ஒரு வாக்கு வருவேன் கோவில் பக்கத்துல. அப்ப டே டைம்ல எப்படி இருக்கும்னு காமிக்கிறா. இந்த அளவுக்கு கூட்டம் இல்லாம அமைதியா கோவில் மட்டும் அப்படியே வெறிச்சோடு இருக்கும். அந்த வியூவும் நல்லா இருக்கும். காலையில காமிக்கிறேன். வாக்கிங் மட்டும் போயிட்டு இருப்பாங்க பெரியவங்க. காலையில பார்க்கலாம், அது டேல இல்ல. இப்போ ஃபுல் ரஷ்ஷா இருக்கு. நிறைய சபரிமலை போயிட்டு வர மக்கள் கூட இங்க வந்து வழிபட்டு போறாங்க. அதனால எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க, பஸ்ஸஸும் வெஹிக்கிள்ஸும் ஃபுல்லா களை கட்டிட்டு இருக்குப்பா. எத்தனை பழக்கடைங்க பாருங்களா.
பங்குஸ்தான் என்னென்னமோ பழங்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. வாயிலே நுழையில பழத்தோட பேருகள்லாம். மக்களே, நேத்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நைட் டைம் காட்டியிருந்தா, இது வந்து டே டைம் வியூங்க. எவ்வளவு கார்ஸ் அண்ட் ஷேர் ஆட்டோஸ் இருக்கு பாருங்க. நைட் காமிச்சல்ல, அதே மாதிரி தான் எல்லா டைமுமே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் வேன்ஸ் கேப்ஸ் எல்லாம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு குற்றாலம் எல்லாம் போகணும்னா நிறைய பஸ் கனெக்டிவிட்டி அவைலபிளா இருக்கும். மதுரை போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட இது வழியா தான் போகும். மதுரை செங்கோட்டை பஸ்ஸஸ் எல்லாம் கூட. ஆப்போசிட்லயே வந்து உங்களுக்கு உடுப்பி சீனிவாஸ் லாட்ஜ் இருக்கு பாருங்க. பக்கத்துலயே இன்னும் 2-3 லாட்ஜ் இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறேன். டக்குன்னு நம்ம போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. இதுதான் வந்து நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டோட பிளாட்ஃபார்ம் வியூங்க. நிறைய டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கும். டாக்ஸி, வேன்ஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. குற்றாலம் சுத்தி இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸும் பார்க்கறதுக்கு. இது தென்காசி, மதுரை, அதுக்கப்புறம் லோக்கல் தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள், செங்கோட்டை போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உள்ள வந்துட்டு தான் போவாங்க. பஸ் ஸ்டாண்ட் வெளியே இருக்கோங்க. வெளியே சீனிவாஸ் லாட்ஜ் பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில துர்கா காஃபி அண்ட் டீ ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் இருக்கு, நெல்லையப்பர் உணவகம்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம்னு இருக்கு. இது கொஞ்சம் பிரீமியம், 2 வீலர் கார் பார்க்கிங்கோட இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே உங்களுக்கு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தவமணின்ட்டு சொல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. அங்கேயே வந்து தவமணி போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னு இருக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, பாரம்பரிய குடும்ப உணவகம், கீழே ரெஸ்டாரண்ட், மேல லாட்ஜிங். 4 வீலர் பார்க்கிங் இருக்கு, 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியிலேயே உங்களுக்கு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே. நாம இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கோம். இது வந்து பட்ஜெட் ஹோட்டல், 450 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 800,000ல கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் தவமணி, இதுதான் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்ங்க. இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் கோவிலும் இருக்கு. நேற்று போயிருந்தோம்ல, நைட் டைம் காமிச்சிருந்தா. இப்போ அழகா ஒரு வாக் போயிட்டு டே டைம்ல கோவில் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே, இது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு போற வழிங்க. இதுக்குள்ளதான் கோவிலுக்கு போகணும், வடக்கு மாசி வீதி வழியா. இது வந்து பஜார் ஏரியாஸ். கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற பஜார் ஏரியா ஃபுல்லா இந்த சைடு தான் இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ். சரி, இப்போ வாங்க நம்ம டுவர்ட்ஸ் கோவில் போகலாம். பேக்கரி, அதுக்கப்புறம் ஸ்நாக் ஷாப்ஸு, டிஃபன் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். காஃபி ஷாப்ஸ் எல்லாம் காலங்காத்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கடைகளும் ஓப்பன் பண்ணல. இது ஆக்சுவலாக மேலமாசி வீதிங்க. டீ ஷாப்ஸ், எவ்வளவு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்களா. ஸோ அழகா இந்த ஜங்ஷன்ல இருந்து தான் வந்து நம்ம டுவர்ட்ஸ் கோவில் நடக்கணும். இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து தேரோடுற வீதின்னு நினைக்கிறேன். இது வடக்கு மாசி வீதி. இதுல ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்தோம்னா கோவில் ரீச் ஆயிடலாம். மக்களே, ஆல்மோஸ்ட் கோவிலுக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. கோவிலுக்கு பக்கத்துல நிறைய வாக்கிங்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதனால காலங்காத்தால பாத்தீங்கன்னா மூலிகை கஞ்சி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நேத்தும் பார்த்தோம், காலையில அழகா கொண்டு வந்துட்டு டிஃப்ரெண்டான மூலிகை கஞ்சி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க போயிட்டு திரும்பினா கோவில் பூஜாரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஈவினிங் டைம் எல்லாம் என்ன மாதிரி பிஸியா இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இதுதான் மூலிகை கஞ்சி ஷாப். மக்களே, கோவில் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்மளோட தென்காசி விஸ்வநாதர் கோவில். நம்ம நேத்து நைட்டு பார்த்தோம். நேத்து நைட்டு எப்படி இருந்துச்சு தெரியும்? இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்களா, காத்தாடிட்டு இருக்கு காலங்காத்தால எல்லாம். ஈவினிங் ஆனாதான் மொத்த ஊருமே கோவில் பக்கத்துல வந்துருது. அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். மக்கள் ஒரு பக்கம், கடைகள் ஒரு பக்கம், ஷாப்பிங் ஒரு பக்கம்னு பிஸியா இருக்கும். காலங்காத்தாலங்கிறதுனால அப்படியே ரிலாக்ஸா இருக்கு. கோபுரம் சூப்பரா இருக்குல்ல. வரேவா, ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளா இருக்கும் 24/7. இங்கிருந்து நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போறதுக்கு, குற்றாலம் போறதுனாலும் போகலாம். ஸோ ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துட்டீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்துட்டு அது அப்படியே குற்றாலம் போய், குற்றாலத்துல ஒரு 4-5 ஃபால்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நீங்க செங்கோட்டை சைடெல்லாம் போகலாம்.
மாலை விற்கிற கடைகள்லாம் இருக்கு பாருங்க, பூக்கடைகள். ஃப்ரண்ட் வியூ சூப்பரா இருக்குல்ல. அருட்பெருஞ்சோதி. காலையிலேயே வந்து உங்களுக்கு செல்போன் கவுண்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல்ஸ் பேக்ஸ் எல்லாம் வந்து லாக்கர்ல போட்டு தான் நம்ம உள்ள போகணும் வழிபாடு பண்றதுக்கு. மக்களே, கோவில்ல இருந்து பார்த்தாவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் அழகா தெரியுங்க. கோவில் கோபுரத்துல இருந்து அப்படி இந்த பக்கம் திரும்புங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளவு பக்கம் இருக்கு பாருங்க. அதுதான் குற்றாலம் அருவி இருக்கிற மலைகள்ங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா கடையெல்லாம் இருக்கும், திருநெல்வேலி அல்வா கடையெல்லாம். தென்காசியில இருந்து திருநெல்வேலி பக்கம் தானே, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தானே தென்காசியை பிரிச்சாங்க. ஸோ அதனால அல்வா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம கோவில் தாண்டி நடந்தோம்னா நிறைய டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். காலங்காத்தால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இட்லி, தோசை, வடை, பொங்கல் இதெல்லாமே கிடைக்கும். மக்களே, அழகா டிஃபனும் சாப்பிட்டாச்சுங்க. இங்க பார்த்துன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் அவர்களோட போட்டோ வச்சிருந்தாங்களா, அடாடா நம்ம குருவோட போட்டோ வச்சிருக்காங்களே. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சாச்சு. எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. வள்ளலார் படம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாம ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ஸோ டே டைமில் இப்படி தாங்க இருக்கும். நிறைய காஃபி ஷாப்ஸு, டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அழகாக நடந்துட்டு நீங்கள் மூலிகை சாரெல்லாம் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். டீ காஃபி எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் டேயை ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம். காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில் ஆண்டவரையும் தரிசிச்சுட்டு. சரி வாங்க நம்ம ரிட்டர்ன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போவோம். மக்களே, மலை பக்கத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஃப்ரெஷ் பலாப்பழங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்களா. நிறைய கடைகள், பழக்கடைகள் இருக்கு. நல்லா எக்ஸாட்டிக் பழங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மங்குஸ்தான், அதுக்கப்புறம் பிளம்ஸ், நம்ம வாயிலேயே நுழையாத நிறைய பழங்கள் எல்லாம், மலையில விளையிற பழங்கள் எல்லாம் கோவிலுக்கு முன்னாடி வித்துட்டு இருப்பாங்க. மாம்பழம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க, பப்பாளி பழம் மாதிரி. மக்களே, கோவிலுக்கு எவ்வளவு மூட்டை மூட்டையா பூக்கள் எல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க, பூக்கடைக்கு போல. ஸோ சென்னை ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து 10 மணிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. அந்த மூலிகை கடை இருந்துச்சுல, மூலிகை சாறு கடை, அங்கிருந்து நம்ம அப்படியே இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போறோம். மார்க்கெட் ஸ்ட்ரீட் ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இங்க பாருங்களா, கார்னர் கடையில நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். மார்னிங் வியூஸ், தென்காசி டவுனோட காலை நிலவரம் நல்லா இருக்குல்ல. மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் நகரங்க தென்காசி. நிறைய கேரளாக்காரங்களும் இருக்காங்க, தமிழ்நாடு கேரளா பார்டர்ல. மக்களே, இது எல்லாமே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் தாங்க. நேற்று நைட் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. எல்லா ஸ்ட்ரீட்குள்ளேயும் ஷேர் ஆட்டோஸ் வந்து வந்துருவாங்க போல. அங்கங்க குட்டி குட்டி துணி கடைகள் எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. குமரன் கஃபே. ஸோ இங்கிருந்து நேரா போனா பழைய பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ மக்களே, நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் லாட்ஜஸ் ஸ்டே பண்றதுக்கு, கோவில் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கோவில் முன்னாடி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பேசஞ்சருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிகிரிம்ஸ், கோவில் போகிற பிலிகிரிம்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ வந்து தென்காசி வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே from தென்காசி. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart, Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.